செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை, அன்றைய தினம் சதுர்த்தி திதி, வளர்ப்பை சொருத்தி. இந்த மாதம் ஆவணி மாதம். பொதுவாக ஆவணி மாதம் என்றாலே விழாக்களுக்கான மாதம் என்று கூறுவார்கள், முக்கியமாக பண்டிகைகளுக்கான மாதம் என்று கூறுவார்கள். இதை பாத்திரபத மாதம், அதாவது ஆவணி மாதம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற காலத்தை பாத்திரபத மாதம் என்று கூறுவார்கள். தெலுங்கிலே இந்த மாதத்திற்கு ஆவணி மாதம் அமாவாசைக்கு பிறகு பாத்திரபத மாதம் என்று கூறுவார்கள். இந்த பாத்திரபத மாதத்திலே சதுர்த்தி திதி என்பது மிகவும் சிறப்பானது. இந்த பாத்திரபத மாதத்தில் சதுர்த்தி திதியில் தான் விநாயகர் அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்படி கொண்டாட வேண்டும் என்று புராணங்கள் கூறுகிறது, ஏன் கொண்டாட வேண்டும் என்றும் புராணங்கள் கூறுகிறது. சிலருக்கு சில வகையான சங்கடங்கள் இருக்கும். அந்த சங்கடங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் யார் என்றால் விநாயகர் ஒருவர் மட்டுமே. ஆகவேதான் விநாயகரை வழிபாடு செய்தால் சர்வ சங்கடங்களும் நீங்கும் என்று கூறுவார்கள். விநாயகருக்கு 16 பெயர்கள் மிக முக்கியமான பெயர்கள். முதல் பெயர் கஜானன். கஜானனன் என்றால் யானை முகத்தை உடையவன் என்று கூறுவார்கள். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். ஆகவே யானை முகத்தை உடையவனாக இருப்பதனால் கஜானனன் என்று பிள்ளையாருக்கு வழங்குகிறார்கள். விநாயகர் விக்னராஜன் என்று போற்றப்படுகிறார். இரண்டாவதாக விக்னராஜன் என்று கூறுவார்கள். விக்னராஜன் என்றால் விக்னங்களை போக்கக்கூடியவன். அந்த விக்னங்களுக்கே தானே தலைவனாக இருந்து எல்லா வகையான விக்னங்களையும் போக்கக்கூடியவர். விக்னங்கள் என்றால் தடைகள் என்று பொருள். தடைகளை போக்கக்கூடியவர் விநாயகர். ஆகவே விக்னராஜன் என்று கூறுவார்கள். அடுத்து சித்தி பிரதன் என்றும் கூறுவார்கள். சித்தி என்றால் காரிய வெற்றி. காரிய வெற்றியை பெற வேண்டுமானால் நீங்கள் விநாயகரைத்தான் வணங்க வேண்டும். ஆகவேதான் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் வெற்றி விநாயகர் என்று கூறுவார்கள். சித்தி பிரதன் என்றும் விநாயகருக்கு அழைப்பார்கள். அடுத்து கணாதிபன். கணாதிபன் என்றால் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன் கணாதிபன். அதாவது நல்லவர்கள் கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பதனால் அவருக்கு கணாதிபன், அதாவது கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி என்று கூறப்படுகிறார். அடுத்து பார்வதி தனையன். பார்வதிக்கு பிள்ளையாக பிறந்தவன் பார்வதி தனையன். இது எப்படி பிறந்தார் என்றால், பார்வதி தேவி ஒரு முறை குளிப்பதற்காக உடல் என்றும் மஞ்சள் பூசிக்கொண்டார். மஞ்சள் பூசின பிறகு அந்த மஞ்சளை எல்லாம் எடுத்து கொண்டு, அதாவது குளிப்பதற்கு முன்பாக அந்த மஞ்சளை எல்லாம் எடுத்து ஒரு உருவமாக வைத்து அதன் பிறகு அவர் குளிக்க சென்றார் என்று இருக்கிறது. ஆகவேதான் மஞ்சள் பிள்ளையார் என்று கூறுவார்கள். அந்த மஞ்சள் குழந்தையாக மாறியது, அந்த குழந்தை தான் மஞ்சள் பிள்ளையார் என்று கூறுவார்கள். ஆகவே விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின தினம் நாம் அம்பாளுடைய படம் வீட்டில் இருந்தாலோ அல்லது அம்பாளுடைய சிலை வீட்டில் இருந்தாலோ அந்த அம்பாளுடைய சிலைக்கோ அல்லது அம்பாளுடைய முகத்திற்கோ நிறைய மஞ்சளை பூச வேண்டும். அந்த மஞ்சளை நீங்கள் அடுத்த நாள் மஞ்சள் பிள்ளையாராக வடிக்க வேண்டும். அதைத்தான் ஹரிதாளிகா கௌரி விரதம் என்று கூறுவார்கள். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் வருகின்ற விரதம் ஹரிதாளிகா கௌரி விரதம். ஹரிதம் என்றால் மஞ்சள். மஞ்சளை நன்றாக தாளித்து அரைத்து அதை அம்பாளுடைய முகத்திற்கு பூச வேண்டும். அம்பாளுடைய உடலெங்கும் பூச வேண்டும். அதன் பிறகு அந்த மஞ்சளை மறுநாள் மஞ்சள் பிள்ளையாராக வைக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கான முறை. ஆகவேதான் பார்வதி தனியனும், பார்வதிக்கு பிள்ளையாக இருப்பவன் விநாயகன் என்று கூறுவார்கள். அடுத்து ஹேரம்பன். ஹேரம்பன் என்றால் போற்றுதலுக்குரிய வீரன் என்று பொருள். அதாவது விநாயகரை வணங்கினால் கல்வியும் கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும், வீரமும் கிடைக்கும். ஆகவேதான் ஹேரம்பன் போற்றுதலுக்குரிய வீரன் என்றும் கூறுவார்கள். ஏகதந்தன், ஒரு தந்தத்தை இருப்பவன். அதாவது ஒரு தந்தத்தை உடைத்து அவர் எழுத்தாணையாக பயன்படுத்தி கொண்டார், மறுதந்தத்தை வைத்து கொண்டார். ஆகவேதான் ஹேரம்பன், அதாவது ஏகதந்தன் என்று கூறுவார்கள். ஏகதந்தனால் ஒரு தந்தத்தை உடையவன் என்று பொருள். ஒரு தந்தம் அதை எடுத்து எழுத்தாணையாக வைத்து கொண்டார். ஆகவே அவர் ஒரு தீர்க்க தரிசி என்றும் போற்றப்படுகிறார். வரப்பிரதன், விரும்பிய வரத்தை கொடுக்கக்கூடியவர் விநாயகர் என்று கூறுவார்கள். அதைத்தான் வரப்பிரதன் என்று கூறுவார்கள். 9வதாக அக்ரபூஜன். அக்ரபூஜன் என்றால் முதலில் வணங்கப்படுபவன். எந்த நீங்கள் காரியத்தை ஆரம்பித்தாலும் விநாயகரை வழிபடாமல் எந்த காரியம் செய்ய முடியாது. ஆகவேதான் மஞ்சள் பிள்ளையாரை முக்கியமாக வைத்து வணங்குவார்கள்.
அதை ஏன் மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறான்னு, மஞ்சள் என்பது மங்களகரமான பொருட்களுக்கெல்லாம் மஞ்சள் தான் முக்கியமானது. ஆகவே மங்களகரமான பொருட்கள், உலகில் இருக்கிற மங்களகரமான பொருட்கள் எல்லாம் விநாயகருடைய அம்சம் என்று கூறுவார்கள். ஆகவே அந்த மஞ்சள் பிள்ளையாரை நாம் வணங்கிவிட்டு எல்லா காரியங்களும் செய்யலாம் என்பதுதான் பொருள். அவ்வாறு செய்தால்தான் நினைத்த காரியங்கள் கைகூடும். நீங்கள் வைஷ்ணவராக இருந்தாலும் சரி, சைவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது இந்து மதத்தில் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் விநாயகரை வணங்க வேண்டும். வைஷ்ணவர்கள் அவரை தும்பிக்கை ஆழ்வார் என்று போற்றி வணங்குவார்கள். மற்றவர்கள் பிள்ளையார் என்றோ விநாயகர் என்றோ போற்றி வணங்குவார்கள். அவர் நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பவர். நித்திய பிரம்மச்சாரி என்றால் எல்லா பெண்களையும், அதாவது எல்லா பெண்களையும், அவர் பார்க்கின்ற எல்லா பெண்களையும் தன் தாயை போல் கருதுபவர், தன் சகோதரியை போல் கருதுபவர். ஆகவேதான் அவர் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கிறார் என்பது ஐதீகம். வித்யாராஜன், வித்யாராஜன் என்றால் கல்விக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவர் இந்த விநாயகர் என்று போற்றப்படுகிறார். விநாயகன் என்றாலே பொதுவாக தனக்கு நாயகன் இல்லாதவன். நாயகன், நாயகன் என்றால் தலைவன். விநாயகன் என்றால் தனக்கு நாயகன் இல்லாமல் தானே நாயகனாக இருப்பவன். அதைத்தான் விநாயகன் என்று கூறுவார்கள். அஞ்ஞான நாசகன், அஞ்ஞான நாசகன் என்றால் நம்முடைய அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அறிவின்மையை, அறியாமையை போக்கக்கூடியவன், அறியாமை என்ற இருளை போக்கக்கூடியவன். அதாவது வேத வாக்கு என்றால் தமசோமா ஜோதிர் கமய, அதாவது தாமசம் என்ற இருளிலிருந்து ஜோதி என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்திற்கு அழைத்து செல் என்றுதான் தமசமா ஜோதிர் கமய என்று வேத வாக்கியமாக கூறுவார்கள். அப்படிப்பட்ட அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இருட்டை நீக்கி பகல் என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தை காண்பிப்பவர் இந்த விநாயக பெருமான். ஆகவேதான் அவரை அறியாமை நீக்குபவன், அதாவது அஞ்ஞான நாசகரன் என்று கூறுவார்கள். வீர கணபதி, வீரத்தை கொடுப்பதனால் வீர கணபதி, நன்மைகளை கொடுப்பதனால் வீரத்தை கொடுப்பதனால் அவர் வீர கணபதி என்று கூறுவார்கள். ஞான கணபதி, ஞானியர்கள் கூட்டத்திற்கு தலைவனாக இருப்பதனால் அந்த கணபதி ஞான கணபதி என்றும் கூறுவார்கள். ஓங்கார ரூபன், விநாயகருடைய வடிவத்தை பார்த்தீர்களே ஆனால், விநாயகருடைய முகமத்தை பார்த்தினால் அது ஓம்கார வடிவமாக இருக்கும். அந்த தும்பிக்கையோடு சேர்ந்து நீங்கள் பார்க்கும் போது ஓம் என்று சொல் அந்த உருவத்தில் வரும். ஆகவே ஓங்கார நாயகன் என்று கூறப்படுகிறார். பொதுவாக விநாயகரை வழிபடும் போது விநாயகருக்கு தன்னுடைய ஒரு தந்தத்தை எடுத்து அவர் எழுதுகோளாக பயன்படுத்தி மகாபாரத்தை எழுதினார். வியாசர் சொல்ல மகாபாரத்தை எழுதினார் என்று கூறுவார்கள். ஆகவே அவர் கல்வியை போதிக்கக்கூடியவர், ஞானத்தை போதிக்கக்கூடியவர் ஞான கணபதி. அதே போல வீரத்தை தரக்கூடியவர் வீர கணபதி. அவர் வீரத்தை தரக்கூடியவராக இருப்பதால் அவர் வீர கணபதி என்றும் போற்றப்படுகிறார். அடுத்து தொந்தி வயிறு உடையவர், அதாவது செல்வம் செழிப்பில் இருப்பவர். ஆகவே செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஆகவே விநாயகரை வழிபட்டால் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் கிடைக்கும் என்பது ஐதீகம். பொதுவாக விநாயகரை நீங்கள் வழிபடும் போது முதல் நாளிலேயே ஏற்கனவே சொல்லியபடி, அதாவது சனிக்கிழமை உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி என்றால் வெள்ளிக்கிழமையிலேயே அம்பாளுக்கு படத்திற்கு அல்ல அம்பாளுக்கு மஞ்சள் பூசி அந்த மஞ்சளை நீங்கள் பிள்ளையாராக வடிக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் மண் பிள்ளையாரை வாங்கி வைக்கலாம். பிளாஸ்டிக் பொருட்களை செய்யப்பட்ட விநாயகரை வைப்பது நல்லதல்ல. மண் பிள்ளையார் தான் வைக்க வேண்டும். அதிலும் முக்கியமாக களிமண் பிள்ளையார் என்பது மிக மிக விசேஷமானது. அந்த மண் பிள்ளையாரை அல்லது களிமண் பிள்ளையாரை வைத்து அதற்கு பூஜைகள் செய்ய வேண்டும். அதற்கு பூஜைகள் செய்து அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான நைவேத்தியம் என்னவென்றால் கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல். அந்த கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல் இந்த மூன்றும் மிக மிக முக்கியமான நைவேத்திய பொருட்கள். அதை நைவேத்தியம் செய்து நாம் விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு பிள்ளையாருடைய இந்த விநாயகருடைய புராணம் ஏதாவது தெரிந்தால் அதை படிக்கலாம். அல்லது விநாயகருடைய விநாயகர் சதுர்த்தி கதை என்று ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் படிக்கலாம். அதை படித்த பிறகு அதன் பிறகு வீட்டிற்கு ஒரு சிறுவனை 12 வயதிற்கு உட்பட்ட 12 வயதுக்கும் குறைவான ஒரு பாலகனை வீட்டிற்கு வரவழைத்து ஒரு பலகையை போட்டு கோலம் போட்டு பலகையை போட்டு அதில் உட்கார வைத்து வெள்ளை வேஷ்டு கொடுத்து அதை வெள்ளை வேஷ்டு அல்லது துண்டு கொடுக்கலாம், அதை கட்ட வைத்து உட்கார வைத்து பொட்டு வைத்து விநாயகராக அந்த குழந்தையை பாவித்து முதலில் அந்த நைவேத்திய பொருட்களை அவருக்கு கொடுக்க வேண்டும், இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்ட பிறகு அவனுக்கு தட்சிணை கொடுத்து அல்லது புஸ்தகங்கள் கொடுத்து தட்சிணை கொடுத்து அவருக்கு வழி அனுப்ப வேண்டும். அவ்வாறு செய்த பிறகு அதன் பிறகு நீங்கள் உணவுப் பொருட்களை அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டால் எப்படிப்பட்ட சங்கடங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனை சங்கடங்களும் நீங்கி நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அதிலும் முக்கியமாக எந்தெந்த நைவேத்தியம் செய்தால் என்னென்ன பலன்கள் என்றும் புராணங்கள் கூறுகிறது. அதன்படி கொழுக்கட்டை, மோதகம் இவைகளை நாம் நைவேத்தியம் செய்யும் போது கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும், கண் நோய்கள் அகலும்,
உடல் சக்தி பெறும், ரத்தம் சுத்தியாகும் என்று புராணங்கள் கூறுகிறது. அடுத்து துவரையை நீங்கள் நைவேத்தியம் செய்தால் பூமி லாபம் கிடைக்கும். பூமியில இருந்த சங்கடங்கள் தீரும். விநாயகர் சதுர்த்தி அன்று துவரை நீங்கள் நைவேத்தியம் செய்து, துவரையை எப்படி வேண்டாலும் நைவேத்தியம் செய்யலாம். துவரையை சமைத்து நைவேத்தியம் செய்து அதை நீங்கள் பிரசாதமாக பூஜை செய்து வழிபாடு செய்து அதை நீங்கள் சாப்பிட்டால் பூமி லாபம் கிடைக்கும். பூமியில இருக்கின்ற பிரச்சனைகள் சங்கடங்கள் தீரும். அடுத்து பாசி பருப்பு பாயாசம், அடுத்து பாசி பருப்பு உருண்டை ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து அதை குழந்தைகளுக்கு கொடுத்து அதன் பிறகு நீங்கள் சாப்பிடணும். அவ்வாறு செய்தால் குழந்தைகள் புத்திசாலித்தனமாக வளர்வார்கள், படிப்பு நன்றாக வரும், கல்வியிலே தேர்ச்சி அடைவார்கள், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அடுத்து கடலை பருப்பு, அந்த கடலை பருப்பு நைவேத்தியம் செய்தால் தனலாபம் கிடைக்கும் என்று இருக்கிறது. குழந்தைகளுக்கான லாபங்களும் கிடைக்கும். தனலாபம், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதற்கு கடலை பருப்பு நைவேத்தியம் செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்த அன்றைய தினம் வருகின்ற பெண்களுக்கெல்லாம் தாம்பூல தட்சணை, தாம்பூலம் கொடுத்து, புஷ்பங்கள் கொடுத்து, பிரசாதம் கொடுத்து, ஏதாவது தட்சணை கொடுத்து வழி அனுப்ப வேண்டும். அவ்வாறு செய்தால் திருமண பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். திருமணத்தில் இருக்கின்ற தடைகள்லாம் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உருண்டை நீங்கள் அவருக்கு படையலாக வைத்தால் தொழில் விருத்தி, ஆயுள் விருத்தி ஆகியவை ஏற்படும் என்று புராணங்கள் கூறுகிறது. இந்த நைவேத்தியங்களின் மூலமாக நம்முடைய எல்லாருடைய இச்சைகளையும், அதாவது ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அடுத்து விநாயகரை வைத்து விட்டீர்கள், அதன் பிறகு விசர்ஜனம் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த விநாயகரை வைப்பதற்கு வழிபட வேண்டிய நேரமும் வேண்டும். ஆகவே செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று 11 மணி முதல், பகல் 11 மணி முதல் 1 மணி வரை மத்தியான நேரத்தில் தான் நீங்கள் எப்பொழுதுமே விரதங்கள் முடிக்க வேண்டும். அதாவது பகல் நேரத்தை தர்மசாஸ்திரப்படி 5 காலமாக பிரிக்கிறார்கள். முதல் காலம் பிராத காலம், 2வது சங்கவ காலம், 3வது மாத்தியானிகம், 4வது அபராண்ண காலம், 5வது சாயங்காலம் என்று கூறுவார்கள். அதிலே மத்தியான காலத்தில் தான் விரதங்கள் முடிக்க வேண்டும், விரதங்கள் செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. ஆக மத்தியான காலம் என்பது 10 மணி 48 நிமிடம் முதல் 1 மணி 12 மணி வரை இருக்கக்கூடிய காலம் மத்தியானிக காலம். அதில் நடுவில் ஒரு 2 மணி நேரம் 11 மணி முதல் 1 மணி வரை, சனிக்கிழமை 11 மணி முதல் 1 மணி வரை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கான பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற காலம். அதில் 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஓரை, 12 முதல் 1 மணி வரை சந்திர ஓரை. இந்த புதன் சந்திரன் இந்த 2 ஓரையில நீங்கள் விநாயகருக்கான படையல் வைத்து பூஜை செய்வதற்கு மிக ஏற்ற நேரமாக அமைந்திருக்கிறது. அடுத்து விசர்ஜனம். விசர்ஜனம் என்றால் அந்த விநாயகர் பெருமானை கடலிலோ நீர்நிலையிலோ கரைப்பதற்கு ஏற்ற நேரம் என்றால் அது 3வது நாள் கரைப்பது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினமே கரைப்பவர்கள் மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள் நீங்கள் கரைக்கலாம். அல்லது 3வது நாள் கரைப்பது மிக மிக உத்தமானது. 3வது நாள் என்றால் செப்டம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் மாலை 6 மணி மேல் 7 மணிக்குள் சுக்கிர ஓரையிலே, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர என்றால் அன்றைய தினம் 6 மணி 4 நிமிடம் வரை மரண யோகம் இருக்கிறது. திங்கட்கிழமை 6 மணி 4 நிமிடம் வரை மரண யோகம் இருக்கிறது. அந்த மரண யோகம் முடிந்த பிறகு மாலை 6:04 முதல் 7 மணிக்குள் நீங்கள் சுக்கிர ஓரையிலே இந்த விநாயகரை விசர்ஜனம் நீர்நிலைகளை விட்டு வரலாம். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும், நினைத்த சுபகாரியங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும். எந்த வகையான தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் தடைகள்லாம் விலகி சந்தோஷத்தை அடைவார்கள். இவ்வாறாக இந்த நிகழ்ச்சியிலே விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை பற்றி முழுமையாக பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.